உங்களுக்கு தெரியுமா 10,000 ஸ்டெப்ஸ் ரூல் 1965 இயரில் ஒரு பீடோமீட்டர் வைக்க வந்த மார்க்கெட்டிங் கிமிக்னு? நோ ஸ்டடி, நோ டாக்டர், நத்திங். இப்போ நான் சொல்கிறேன் உங்கள் பாடிக்கு ரியலாக எவ்வளோ ஸ்டெப்ஸ் வேணும்னு. உங்கள் வாட்ச் அந்த அனாயிங் பஸ் பண்ணது இல்லையா, யூ ஆர் க்ளோஸ் டு யுவர் கோல் அப்படின்னு சொல்லி கில்ட் ட்ரிப் பண்ணுது. நானும் டாக்டர் தான், ஆனால் அந்த பஸ்கிட்ட இருந்து எஸ்கேப் பண்ண முடியல. சொல்லுங்கள், எவ்வளோ பேர் அந்த நம்பரை 10,000 ஸ்டெப்ஸ் நம்பரை டச் பண்ணால் உங்கள் வீட்டை எத்தனை வாட்டி சுற்றி வந்திருக்கீங்க? நான் கூட ஒரு நாள் என் வீட்டை சுற்றிட்டே இருந்தேன். எங்கள் வீட்டில் வந்து கேட்டாங்க, என்ன ஆச்சு உங்களுக்கு, ஏன் இப்படி சுற்றிட்டே இருக்கீங்க அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு நான் சொன்னேன், என் வாட்ச் இந்த ஸ்டெப் கவுண்ட் முடிக்க வேண்டியது இருக்குது அப்படின்னு பஸ் பண்ணுது, ஸோ அதனால் நான் ஸ்டெப் கம்ப்ளீட் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொன்னேன். பட் காய்ஸ், சீரியஸ்லி அந்த 10,000 நம்பர் சயின்ஸாக இல்லையா? வாங்க பார்க்கலாம். 1965 ஜப்பானில் ஒரு கம்பெனி பீடோமீட்டர் செல் பண்ணுறதுக்காக மேங்கோபாய், அதாவது வாட் இஸ் த மீனிங், அது மீனிங் என்னென்னா 10,000 ஸ்டெப்ஸ் மீட்டர் அப்படின்னு ஒரு இதை ஆரம்பிக்கிறாங்க. தட்ஸ் இட். எந்த ஸ்டடியும் கிடையாது. நோ ஸ்டடி, நோ ரிசர்ச், நத்திங். ஜஸ்ட் ஒரு மார்க்கெட்டிங் கிமிக். அதுக்கு நாம் எல்லாரும் அதை நம்பிட்டு இருக்கோம், எந்த ஒரு எவிடன்ஸும் இல்லாமல். ரியல் ரிசர்ச் என்ன சொல்லுது தெரியுமா? 4,000 ஸ்டெப்ஸில் இருந்தே பெனிஃபிட்ஸ் ஸ்டார்ட் ஆகும். 7,000 ஸ்டெப்ஸ் வரைக்கும் கண்டினியூவாக இம்ப்ரூவ் ஆகும். ஆனால் அதுக்கப்புறம் பெனிஃபிட்ஸ் ஒரு பிளாட்டூ ஆகிடும். பிளாட்டூனா அதுக்கப்புறம் ஸ்டேபிள் ஆகிடும். அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா வாக்கிங், எக்ஸ்ட்ரா பெனிஃபிட் அப்படின்லாம் இல்லை. உங்கள் வாட்சோட ஈகோ மட்டும்தான் சாட்டிஸ்ஃபை ஆகும். நெக்ஸ்ட் டைம் உங்கள் வாட்ச் பஸ் பண்ணும்போது 1,250 ஸ்டெப்ஸ் டு கோ அப்படின்னு சொல்லும்போது கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுங்கள். வீட்டை சுற்றி நடந்துகிட்ருக்காதீங்க. அதுக்கு பதிலாக கொஞ்சம் கன்சிஸ்டன்ஸாக நடங்க எவ்ரிடே. தட்ஸ் இட். தட்ஸ் அ ஹோல் சீக்ரெட். ஒரு டாக்டராக இருந்து சொல்கிறேன், உங்கள் பாடிக்கு ஒரு மேஜிக் நம்பர்லாம் தெரியாது. அதுக்கு கன்சிஸ்டன்சி மட்டும்தான் பிடிக்கும். ஜஸ்ட் கன்சிஸ்டன்ஸாக வாக் பண்ணுங்கள். தட் இஸ்